இந்த எஜுகேஷனல் லோன் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸு மற்றவங்களாம் இருக்கிறாங்க. லோன் வாங்கினது ஒரு வங்கியில் வாங்கியிருக்கிறாங்க அவங்க. ஆனால் அந்த பேங்க் இப்போ இவங்கள ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு ப்ரைவேட் ஏஜென்சிஸ்லேருந்து இவங்களுக்கு கால் வருது, இந்த லோனை நாங்கள் தான் வந்து பார்த்துட்ருக்குறோம், நீங்கள் வந்து பணத்தை இமீடியட்டாக கட்டுங்க, இல்லை சிபில் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் பேங்க்கும் வந்து இவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதை வந்து என்ன மாதிரி கன்சிடர் பண்ண முடியும் சார்? பொதுவாகவே இந்த எஜுகேஷன் லோன் வாங்குறவங்க யார்? யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப விவரம் தெரியாது. இப்போ ரொம்ப விவரம் தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக யங்ஸ்டர்ஸுக்கு விவரமே தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் ஒரு சில அப்பாவிகள் இருப்பாங்க, அவங்க நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஓகே, இப்போ வந்து எஜுகேஷன் லோனை பல வகையாக இவங்க வாங்குறாங்க. யாராவது ஒருத்தவங்க ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பாங்க, கூடவே அட்டாச் பண்ணி எஜுகேஷன் லோன் வாங்குவாங்க. பிஸ்னஸ் லோன் வாங்கியிருப்பாங்க அவங்க நிறுவனத்தில், அவங்க பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பாங்க. இப்போ என்ன பல வங்கிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எஜுகேஷன் லோனை வாங்கி அதை வச்சுருப்பாங்க. ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஒரு 1 கோடி ரூபா பெருமானம் உள்ள ஒரு ஹவுசிங் லோனை வாங்கியிருப்பாங்க. ரெண்டுத்தையும் இணைச்சிக்குவாங்க. ரெண்டுத்தையும் இணைச்சி இந்த எஜுகேஷன் லோன் நீங்கள் கட்டினா தான் அது அந்த அந்த பேப்பர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவோம், இந்த டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி த்ரெட்ஸ் இருக்கும். அதை மாதிரி வேறு சில சின்ன சின்ன கலெக்ஷன் ஏஜென்சிகிட்ட கொடுப்பாங்க. பொதுவாகவே ஒரு 4 வருஷம் எஜுகேஷன், ஒரு இன்ஜினியரிங் டிகிரி இருக்குது, நீங்கள் 4 வருஷம் லோனை நீங்கள் வாங்குறீங்க. 4 வருஷம் கழித்து நடுவில் ஒரு மொரட்டோரியம் பீரியட்னு ஒன்று உண்டு. ஏன்னா நீங்கள் வந்து படித்த உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு கிடையாது. படித்து ஒரு வருஷம் ஏதாவது இன்டர்ன் போய் அதுக்கப்புறம் தான் வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்ட முடியும். சமீபத்தில் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து வந்தார். அவர் வந்து ரொம்ப புலம்புனார். நாங்கள் 4 வருஷம் எஜுகேஷன் முடியுது என் பொண்ணுக்கு, முடிஞ்சதுக்கப்புறமா இமீடியட்டாக நீங்கள் பணம் கட்டணும்னு சொல்லி எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 2வது நோட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. முதல் நோட்டீஸே அவங்க அனுப்பாமல் 2வது நோட்டீஸ்னு, முதல் நோட்டீஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோன்னு டேட்டு அந்த நம்பர்லாம் கூட போடாமல் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சார். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு இத்தனைக்கும் ஒரு நேஷ்னலைஸ் பேங்க். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இது நேஷ்னலைஸ் பேங்க்ன்றது வந்து மக்கள் சேவைக்காக இருக்கிறது, அவங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்றது வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். அதில் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அது ஒரு சில அதிகாரிகள் வந்து அவங்களோட மெத்தனை போக்குனால இது நடக்கிறது. அதனால் நீங்கள் வந்து பொதுமக்களாகிய நீங்கள் எஜுகேஷன் லோன் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மொரட்டோரியம் பீரியடை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து முதல்லையே நீங்கள் தகவல் கொடுக்கணும். மார்ச் மாதம் முடியுது, உங்களுக்கு படிப்பு முடியுது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் மார்ச் மாதம் என்னோடய படிப்பு முடியுது, 1 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்காத பட்சத்தில் அவங்க எந்த நடவடிக்கை வேணால் உங்கள்கிட்ட எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை, லோன் அக்ரிமெண்ட்டை படிங்க. சப்போஸ் லோன் அக்ரிமெண்ட்டில் இது இல்லைன்னா அந்த அக்ரிமெண்ட்டை போட சொல்லுங்கள். யாரோ ஒருத்தவங்க பணம் கொடுத்தாங்க, ஒரு 5 லட்சம் கொடுத்தாங்க, 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா வாங்கி போட்டுக்கிறதுல வந்து ஒரு பெருசு இல்லை. ஆனால் கடைசியில் அடைக்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் வருது இல்லையா? நீங்கள் என்ன செய்யணும், கையில் பணம் வர்றதுக்கு முன்னாடியே இது வருதா ஒன்று வரி வரியாக படிங்க. அதில் உங்களுக்கு உண்டான கண்டிஷன் என்னன்னு பாருங்கள். பார்த்து சப்போஸிங் அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அட்வொகேட்டோ இல்லை நல்ல விவரம் தெரிஞ்சவங்களோ இல்லை வங்கி ஊழியர்களே இருப்பாங்க, ரிட்டையர்டு வங்கி ஊழியர்கள், அவங்ககிட்ட கேளுங்க. ஓகே, அதுக்காக ரிட்டையர்டு வங்கி ஊழியர் எல்லாருக்கும் விஷயம் தெரியும் நான் வந்து அப்படியெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கல. வழக்கறிஞர்கிட்ட நீங்கள் போகலாம். நல்ல வழக்கறிஞர்கிட்ட, இது சம்மந்தமான பேங்கிங் வழக்கறிஞர்கள் இல்லை கன்சூமர் வழக்கறிஞர்கள்ட்ட போய் இது வந்து வாங்கலாமா, இந்த லோனு என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு கேளுங்க. ஒரு சில பேர் இலவசமாக செய்வாங்க, ஒரு சில பேர் சின்ன தொகையை வாங்கிட்டு கூட செய்வாங்க. ஒரு சில கன்சல்டிங் ஃபீ தாராளமாக அதெல்லாம் வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்வேன். அதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் செய்யுங்க. பிற்காலத்தில் மன நிம்மதியோட லோன் அடைக்கலாம். இல்லைனா தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகி இவங்க பின்னாடி விரட்டுவாங்க, 10 தடவை ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு புரியாது. பல பேர் நல்ல மக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஃபோன் பண்ணி ஐயோ நீ பணம் கொடுக்கணும்னு சொன்னாலே ஐயோ பயந்துருவாங்க. கிடுக்கிடுன்னு பெரிய பயங்கரமான ஒரு வீரனாக இருப்பான். வெளியில் யாருக்கிட்டையும் எதுவும் பேசுவான், எதுவும் செய்வான். ஆனால் கடன்காரங்க யாராவது ஃபோன் பண்ணிட்டா அவர் வந்து ஃபோனில் உட்காந்துருக்கவர் வந்து அவர் யார் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் இவங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் வந்து தவறு பண்ண ஆரம்பிங்க. ஒன்று நீங்கள் திருப்பி திட்டுவீங்க, இல்லை பயந்துக்கிட்டு நீங்கள் எதாவது ஒன்று செய்வீங்க. தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் வந்து போகவே போகாதீங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க. யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா என்ன விஷயமா பேசுகிறீங்க, என்ன ரைட்டு, எனக்கு சம்மன் அனுப்புங்க, இல்லை நோட்டீஸ் அனுப்புங்க, டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்புங்க, தாராளமாக உங்களுக்கு நான் செய்கிறேன், நான் பணம் கட்ட தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. நேரடியாக அந்த வங்கிக்கு போங்க. இல்லைனா உங்களால் போக முடியலையா, இல்லை சரியான பதில் கிடைக்கலையா, அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்புங்க. என்ன இந்த மாதிரி
கேட்டாங்க, இது சரியா உங்கால் தானா அப்படி வெரிஃபை பண்ணுங்கள். போலியாக கூட இருக்கலாம் இல்லையா? இந்த இந்த வங்கியில் இருந்தால் வரேன்னு சொல்லுவான், அவங்க உங்ககிட்ட காசை பிடுங்கிறதுக்கு வரலாம் இல்லையா? வேறு யாராவது பொய்யான ஆளாக கூட இருக்கலாம் இல்லையா? அதனால் யாராவது வந்தாங்கன்னா, நேரில் வந்தாங்கன்னா தாராளமாக அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் வாங்கிக்கோங்க. அவர் என்ன கேட்குறாருன்னு பாருங்கள், அதுக்கும் எவிடன்ஸ் ரெடி பண்ணுங்கள். ரொம்ப ஒரு சில நேரத்தில் அவதூறாக பேசுவான், ஏன் பணத்து கொடுக்க வக்கு இல்லை நீ என்ன அது இதுன்னெலாம் பேசுவானுங்க. ஒரு சில பேர் இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வீடியோ படமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்களோட ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கலாம். நீங்கள் ஐடி கொடுன்னு நீங்கள் கேட்டிங்கனால அவங்க உஷாராயிடுவான், உங்கள்கிட்ட ஒழுங்காக நடந்துக்குவாங்க. அதனால் எப்போதுமே இந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துங்க. இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டை பேசும்போது மற்றதெல்லாம் கரெக்டாக ப்ரொசீஜர்லாம் அணுகுங்க. நீங்கள் எதுவும் அவதூறாக திட்டிடாதீங்க, அது தப்பு. அவங்க திட்டினாலும் அதை ரைட், ஓகே அவர் என்ன திட்டுறாரு ரைட் பிடிங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சப்போஸ் அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி வங்கியே இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பேங்கிங் ஒம்புட்ஸ்மனில் அவங்க பேரில் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பேங்கிங் ஒம்புட்ஸ்மன் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, உறுதியாக எடுப்பாங்க, டவுட்டே இல்லை. அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கன்சூமர் கோர்ட்டுக்கு தாராளமாக போகலாம். தாராளமாக எனக்கு இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல், நஷ்டம், இதுக்கு மேலும் வேறு நான் கடன் வாங்க முடியாத, அடுத்த வங்கியில் கடன் வாங்க முடியாத ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன், அதனால் இவங்க பேரில் நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு தாராளமாக கன்சூமர் கோர்ட்டுக்கு நீங்கள் முறையிடலாம். முறையிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நீதி கிடைக்கும் மற்றும் காம்பன்சேஷனும் சேர்ந்து கிடைக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்கெல்லாம் மன உறுதி, பொறுமை ரொம்ப தேவை. அந்த பொறுமையுடன் மன உறுதியுடன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டனா தாராளமாக என்ன அணுகுங்க. உங்களுக்கு உதவுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.